வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான பிரபவ ஆண்டு எப்படி இருக்கும் என்றால், இந்த பிரபவ ஆண்டு ரிஷப ராசியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே பிறக்கிறது. நண்பர்களே, துவாதசி திதியிலே பிறக்கிறது, சதய நட்சத்திரத்திலே பிறக்கிறது. பொதுவாக இந்த பிரபவ ஆண்டு நல்ல மழை, பெருமழை பெய்யக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நீர் பஞ்சம் என்பது அவ்வளவாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பணம் சம்பாதிக்கும், பணம் நிறைய, பண மதிப்பு டாலருக்கு நிகரான பண மதிப்பு பிரச்சனையைத்தான் சந்திக்கும். தங்கம் விலை இன்னும் ஏறும். மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, இப்படி பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு யோகமான காலம். விவசாயிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு நிறைய மழை. எனவே தனது காடு கழனிகளிலே நிறைய தண்ணீரை சேமித்து வைப்பதை கொஞ்சம் குறைத்து அதற்கு தகுந்தவாறு இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த ஆண்டின் ராஜாவாக குரு, அவரேதான் நிரசாதிபதியாகவும் இருக்கிறார். அவரேதான் உங்களுக்கு குருவை பொறுத்தவரை 2-3 விஷயங்களில் சஸ்யாதிபதியாகவும் இந்த குரு இருக்கிறார். எனவே தைரியமாக சொல்கிறேன், கடன்களை அதிகம் வாங்காமல் இருக்கும் வரை இருப்பதை கொண்டு சிறப்படையுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பொதுவாக எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும். பொதுவான வழிபாடுகளில் இங்கு குருநாதரையும் தந்தையையும் தாயையும் எவரொருவர் சிறப்பான வழிபாடு செய்கிறாரோ அவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், மஞ்சள் நிற ஆடையோ அல்லது வெள்ளை நிற ஆடையும் அதிகமாக நீங்கள் புழக்கத்தில் வைத்து கொண்டீர்கள். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது என்பது திண்ணம். நன்றி. ஆஸ்ட்ரோ டிவைன் நண்பர்களுக்கு பிரபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி எப்படியெல்லாம் இருக்கும் என்பதனை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு 4 ராகு, பேராசை இருக்கும். விருச்சிக ராசிக்கு 4 ராகு தன் தாய் மேல், தனது நிலத்தின் மேல் சொத்து வாங்க வேண்டும், பதவி அடைய வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். அது நிறைவேறவும் செய்யும். அதே போல் ராசிக்கு 4 ராகு இருந்து அந்த 4ஆம் அதிபதி 5 இருக்கக்கூடிய காரணத்தினால் குலதெய்வத்திற்கு எவரொருவர் மிகுந்த நன்மைகளை செய்கிறாரோ அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மிகச்சிறந்த வாய்ப்பினை பெறுவார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டு பிறக்கும்போது ராசிக்கு 8 அஷ்டம குருவாக குரு பகவான் இருக்கிறார். இவர் 5 8 இருப்பது ஒரு சிறப்பல்ல. ஆனாலும் வருமானத்தில் கை வைக்க மாட்டார். குடும்பம் அமைவதில் தடை தாமதம் இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்திலே லக்னம், அதாவது இந்த ஆண்டு பிறப்பு லக்னமான ரிஷபம் வருவதால் 7ஆம் இடம் என்கின்ற கூட்டு, 7ஆம் இடம் என்கின்ற மனைவி, 7ஆம் இடம் என்கின்ற 2வது குழந்தை ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டே இருக்கும். அது சம்பந்தமாக நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இதுவரை சர்க்கரை சார்ந்த நோய் உங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் வரக்கூடிய அமைப்போ யூரினரி ட்ராக் சம்பந்தமான பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்ல நண்பர்களே, வாடிக்கையாளர் உங்களுக்கு வருவதற்கு நல்ல வாய்ப்பு. வாடிக்கையாளர் என்பது 7ஆம் பாவம்தான். சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தால் நல்ல வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டு இருப்பார்கள். இல்லையேல் வாடிக்கையாளர் குறைபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் நண்பர்களே. அதே போல் ராசிக்கு 10 இருக்கக்கூடிய கேது 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் சில பேருக்கு கண் சார்ந்த ஆப்ரேஷன்கள், கண் சார்ந்த பிரச்சனைகள் நடைபெறுவதற்கு அல்லது கால் சார்ந்த அடிபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அயன சயன போகத்தை கேது 12ஆம் இடத்தை பார்த்து வெளிநாட்டு யோகத்தை பிரச்சனை செய்கிறார், தூக்கத்தை பிரச்சனை செய்கிறார், இடது கண்ணை பிரச்சனை செய்கிறார், இடது காலை பிரச்சனை செய்கிறார். இவற்றை எல்லாம் ஒரு நிம்மதி இல்லைப்பா அப்படின்னு சொல்வர்கள் 10வது மாதம் வரை பொறுத்து கொள்ளுங்கள். 10வது மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு அருமையான தூக்கம், நல்ல வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம்,
அயன சயன போகம் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து அற்புதமான வாய்ப்புகளில் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு நண்பர்களே நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு அற்புத ஸ்தலம் திருப்பதி. திருப்பதி சென்றால் திருப்பங்கள் என்றால் அது விருச்சிக ராசி நேயர்களுக்கு 100% உண்மையாக இருக்கும். அதிலும் பௌர்ணமி தினத்திலோ அல்லது 3ஆம் பிறை தினத்திலோ அல்லது திங்கட்கிழமையிலோ திருப்பதி சென்று வாருங்கள் நண்பர்களே. நிச்சயம் உங்களுக்கு நல்வாய்ப்பு கிடைக்கும். அல்லது எளிதாக நீங்கள் தாயிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்றால் இந்த பிரபவ ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக, தொழிலில் நல்ல வாய்ப்புகள் திருப்புமுனை கிடைப்பதற்குரிய ஆண்டாக, அதே போல் பதவியில் நல்ல வாய்ப்புகள் திருப்புமுனை கிடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்புக்குரிய ஆண்டாக, சொத்து வாங்குவதில் ஒரு திருப்புமுனையாக நல்ல சொத்துக்கள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புள்ள ஆண்டாக இந்த பிரபவ ஆண்டு அமையும். அதே போல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னை பொறுத்தவரை இந்த பிரபவ ஆண்டானது ஒரு 10லே கேது இருக்கும் காரணத்தினால் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தரும். ஆனால் 10லே கேது உள்ள விருச்சிக 10லே இந்த கேது கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அழகாக பல பேர்த்தி துல்லியமாக கணித்து இப்படித்தான் இவர் என்று சொல்வதற்கு ஒரு அருமையான ஆண்டு. அது மட்டுமல்ல, புதிதாக படிப்பு படிப்பவர்களுக்கு PhD முடிக்காமல் தள்ளாடியவர்களுக்கெல்லாம் PhD கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இருக்க போகிறது. அது மட்டுமல்ல, கடகத்தில் கேது வரும் காலம் நண்பர்களே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்கள் குருநாதர் தேடி வரப்போகிறார். உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் வரப்போகிறது. உங்களுக்கு நல்லவையெல்லாம் சீக்கிரமாக பொறுமையாக சீக்கிரமாக நடக்கும். அதே போல் பெருமை, திடீரென்று ஒரு பரிசு, பாராட்டு, அந்தஸ்து இவைகளெல்லாம் கிடைக்கும். ஆனாலும் விருச்சிக ராசி அன்பர்களே, தேர்தலில் நீங்கள் நினைப்பது போல் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல் உங்களுக்கு கவலையைத்தான் கொடுப்பதாக இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தேர்தலில் வெற்றி என்பது ஒரு சில பிரச்சனைக்குடன் தான் இருக்கும். நன்றி நண்பர்களே. அதே போல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னை பொறுத்தவரை இந்த பிரபவ ஆண்டானது ஒரு 10லே கேது இருக்கும் காரணத்தினால் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தரும். ஆனால் 10லே கேது உள்ள விருச்சிக 10லே இந்த கேது கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அழகாக பல பேர்த்தி துல்லியமாக கணித்து இப்படித்தான் இவர் என்று சொல்வதற்கு ஒரு அருமையான ஆண்டு. அது மட்டுமல்ல, புதிதாக படிப்பு படிப்பவர்களுக்கு PhD முடிக்காமல் தள்ளாடியவர்களுக்கெல்லாம் PhD கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இருக்க போகிறது. அது மட்டுமல்ல, கடகத்தில் கேது வரும் காலம் நண்பர்களே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்கள் குருநாதர் தேடி வரப்போகிறார். உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் வரப்போகிறது. உங்களுக்கு நல்லவையெல்லாம் சீக்கிரமாக பொறுமையாக சீக்கிரமாக நடக்கும். அதே போல் பெருமை, திடீரென்று ஒரு பரிசு, பாராட்டு, அந்தஸ்து இவைகளெல்லாம் கிடைக்கும். ஆனாலும் விருச்சிக ராசி அன்பர்களே, தேர்தலில் நீங்கள் நினைப்பது போல் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல் உங்களுக்கு கவலையைத்தான் கொடுப்பதாக இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தேர்தலில் வெற்றி என்பது ஒரு சில பிரச்சனைக்குடன் தான் இருக்கும். நன்றி நண்பர்களே.